பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தினுடைய உறவுகள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம். நான் இப்போ படித்ததில் பிடித்தது பேசவில்லை, பார்த்ததில் பிடித்தது. ஒரு 2 மாதங்களுக்குள்ளாக இருக்கும் என்று நினைக்கிறேன், தமிழ் திரையுலகிலே ஹாப்பி ராஜ் என்ற ஒரு திரைப்படம் வெளியாகி இருக்கிறது. இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய எத்தனை பேர் பார்த்திருப்பீர்கள் என்று தெரியவில்லை. அந்த திரைப்படம் பெயர் ஆங்கிலத்தில் இருக்கிறது. ஆனால் ஒரு அழகான வாழ்வியல் முறையை, நாம் தொலைத்துவிட்ட ஒரு வாழ்வியல் முறையை, அதே நேரத்தில் நாம் தொலைத்துவிட்ட நம்முடைய மகிழ்ச்சிகளை பேசக்கூடிய ஒரு படமாக அந்த ஹாப்பி ராஜ் அப்படிங்கிற ஒரு படம் இருக்குது. ஜிவி பிரகாஷ் தான் வந்துட்டு ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அந்த திரைப்படத்தில் ஒரு சாதாரண ஒரு வாத்தியார், அந்த வாத்தியாருக்கு ஒரு அப்பா இருக்காரு. அந்த அப்பா வந்துட்டு மாற்றுத்திறனாளியாக இருக்கிறார். அவர்களினுடைய பரம்பரையே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளியாகவே இருக்கிறாங்க. ஏதோ ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம் காரணமாக அது தொடர்ச்சியாக நடைபெற்று, அந்த அவங்களோட மரபணு மாற்றம் காரணமாக மாற்றுத்திறனாளியாகவே பிறக்கிறாங்க. ஆனால் அந்த வாத்தியார் மட்டும் பிறக்கும்போது எப்படி பிறந்துடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குள்ளமாக மட்டும் பிறக்கிறாரு, அந்த அளவுக்கு ஹைட் இல்லை. ஆனால் மற்றபடி எந்த உடல் சார்ந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நல்ல விதமாக தான் பிறக்கிறாரு. அப்படி பிறக்கக்கூடிய அந்த வாத்தியார் கொஞ்சம் குள்ளமாக இருக்கிற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள இருக்கிறவங்கெல்லாம் அவரை குதிரை முட்டை அப்படின்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. குதிரை முட்டை வாத்தியார் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அவரும் அதை பெரிய அளவில் கண்டுகொள்ளவில்லை. அவரும் வளர்ந்து வருகிறார். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவருக்கு திருமணம் ஆகுது. அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ். அவர் வந்துட்டு வளர்ந்து வரும் பொழுது இன்னும் கொஞ்சம் வளர்ந்த உயரமான ஆளாகவும் இன்னும் கொஞ்சம் அழகான நபராகவும் மாறிவிடுகிறார். இப்போ இவருக்கு என்னன்னா, ஒரு 5 வயசு வரைக்கும் இவருக்கு எதுவும் தெரியறதில்ல. 6ஆவதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு 1ஆம் வகுப்புக்கு பள்ளிக்கு போறாரு. அப்ப இருந்தே பார்த்தா குதிரைமுட்டை வாத்தியாரோட பையன்டா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பா வந்துட்டு அட்மிஷனுக்கு கூட்டிட்டு போவாங்க இல்லையா, அப்போ கூட்டிகிட்டு போகும்போது மற்ற எல்லா தந்தையரும் பார்த்தீங்கன்னா நல்லா ஜெய்ஜாண்டிக்காக 6 அடி உயரத்தில் கட்டுமஸ்தான உடம்போடு வரும்போது இவர் மட்டும் கொஞ்சம் குள்ளமாக கருப்பாக ஒரு ஷேப் இல்லாத அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வர்றாரு. அப்போ இவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது, என்னடா நம்ம அப்பா மட்டும் இப்படி இருக்காரு அப்படின்ட்டு. ஆனாலும் அதையெல்லாம் கடந்து அந்த பிரச்சனையெல்லாம் சந்திச்சுட்டு 12th வரைக்கும் படிக்கிறாரு, முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் கல்லூரிக்கு போறாரு. கல்லூரி பருவத்திலே அவருக்கு அவ்வப்போது காதல் மலர்கிறது. அப்படி காதல் மலர்கின்ற பொழுது அதை போய் அவருக்கு பிடித்த அந்த பெண்களிடமெல்லாம் சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர் பார்க்கறதுக்கு அழகா இருக்காரு, ஸ்மார்ட்டான பையன், நல்ல வேலை செய்யறான், நல்லா படிக்கிறான், பொறுப்பான பையனா இருக்கான் அப்படின்னு ஏத்துக்கிறாங்க. ஆனா இவங்க அப்பாவை பார்க்கும் பொழுது அவரோட நடவடிக்கைகளை எல்லாம் பார்க்கும்போது இந்த பையனை வந்துட்டு விட்டுட்டு போயிடுறாங்க, ஜிவி பிரகாஷை விட்டுட்டு போயிடுறாங்க. அப்ப இவங்க அப்பானாலதான் பிரச்சனை அப்படின்னு உணரக்கூடிய இவர் வந்துட்டு பார்த்தா நம்ம இங்க இருக்கவே கூடாது அப்படின்ட்டு பெங்களூருக்கு வேலைக்கு போற மாதிரி பார்த்து ஏற்பாடு பண்ணி அங்க வந்துட்டு செலக்ட் ஆகி போயிடுறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பம். அந்த செல்வந்தன் குடும்பம்ங்கிறது ரொம்ப பெரிய செல்வந்தர் குடும்பம் கிடையாது, பிஸ்னஸ் பண்ணி ஓரளவுக்கு இருக்காங்க. அங்கே வந்துட்டு போய் பார்த்து அங்கே ஒரு பொண்ணை வந்துட்டு விரும்ப தொடங்குகிறார், காதலிக்க தொடங்குகிறார். அப்புறம் அந்த பெண்ணும் அவங்க அப்பா அம்மாவினுடைய திருமண நாள் நிகழ்ச்சிக்கு கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிடும் பொழுது போய் பார்க்குறாரு. அப்போ இவரை வந்துட்டு திடீர்னு மாப்பிள்ளையாக என் பொண்ணுக்கு இவரை தான் திருமணம் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னு அந்த தொழிலதிபரும் அறிவித்து விடுகிறார். அப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொழிலதிபர் அப்பா, அந்த பொண்ணோட அப்பா, உங்கள் அப்பா அம்மாவை கூப்பிடுங்க, நாம் பேசுவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக கூப்பிட்றேன் சார் அப்படின்ட்டு கூப்பிட்டுருக்காரு. அந்த ஃபங்க்ஷன் அப்போவே கூப்பிட்டுருக்காங்க. அப்படி கூப்பிடும் பொழுது எப்பவுமே கிராமத்துக்காரராச்சே எப்படி போவாங்க, பெரிய படைபலத்தோட சிறப்பாக வேட்டியெல்லாம் கட்டிட்டு அந்த வாழைத்தாறு, கோழி, அப்புறம் இந்த ஒரு கிராமத்திலிருந்து சீர் கொண்டு வரதுன்னா எப்படி போவாங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அவ்வளோ சீர் பொருட்களோட அவங்க பெரிய பெரிய மியூசியெல்லாம் வைத்த அந்த நபர்களோடு அப்படி போய் இறங்குறாரு. அங்கே எல்லாருமே கோட் ஷூட் போட்ட உயர்தரமாக இருக்கக்கூடிய அப்படின்னு எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். அவங்க போகிறாங்க, பார்க்குறாங்க, என்னப்பா உங்கள் ஃபேமிலி இப்படி இருக்குது அப்படின்னு. இவர் வந்துட்டு இல்லை, என் பொண்ணை உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த தொழிலதிபர் சொல்லி விடுகிறார். இவரும் மறுபடியும் நம்ம இந்த இடத்துல இந்த பிரச்சனையை சந்திக்கிறோம் அப்படின்னா இதுக்கு காரணம் எங்கள் அப்பா தான்னு நம்ம ஹீரோ நினச்சிடுறாரு. இப்படி நினச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இதை தொடர்ச்சியாக நான் சொன்னேன் அப்படின்னா முழுமையான திரைப்படத்தையும் சொன்னது போல் ஆகிரும். இதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அவர் கிராமத்துக்கு வருவாரு. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஒரு சிறப்பான தரமான சம்பவமாக இதெல்லாம் இருக்கும்.
அவங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா, அதாவது மாப்பிள்ளையோட அப்பா என்ன சொல்லுவாருன்னா, ஏன் காலில் இவர் வந்து விழுகணும், அங்கே வச்சு என்னை அவமானப்படுத்திட்டாரு, நான் ஒரு கிராமத்துக்காரன் அப்படிங்கிறதுனால அவமானப்படுத்திட்டாரு அப்படின்னு மாப்பிள்ளையோட அப்பா சொல்லுவார். பொண்ணோட அப்பா என்ன சொல்லுவார்னா, எல்லாருமே பட்டிக்காட்டு ஆளுகளாக இருக்கிறாங்க, இவி பூரா வந்து இப்படி நான் நடத்தின ஒரு ஃபங்க்ஷனில் வந்துட்டு கொட்டை குழப்பிட்டு போயிட்டாங்க, அவி அப்பா அதாவது பையனோட அப்பா ஏன் காலில் வந்து விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் கடைசியில் அந்த படத்தினுடைய கடைசியில் பார்த்தா மாப்பிள்ளையினுடைய அப்பா காலில் போய் பொண்ணோட அப்பா விழுந்து மன்னிப்பு கேட்டு தன்னுடைய மகளை திருமணம் முடித்து கொடுத்து விட்டு வரக்கூடிய அந்த காட்சியை பார்ப்போம். அதுக்கு காரணமாக இடையில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் இருக்கும். அதை திரைப்படம் பார்த்து அனைவரும் தெரிந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.